இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஸ்ட் ஹேட் தி ப்ளே பாயோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த 8th எபிசோட் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியும். அண்ட் கைஸ், திஸ் இஸ் யோமியா. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலர் வாட்சர்ஸ்க்கு கைஸ். இப்போ நம்ம டைமே வேஸ்ட் பண்ணாமல் 9th எபிசோட்குள்ளே போகலாமா? சாப்டர் 9 இஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தாராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் கதை நகரப்போகுது. ஜெகனுக்கு அடிபட்டு இருந்துச்சு. இப்போது மெடிக்கல் டீம் வந்துடுச்சு ஜெகனை பார்த்துக்க. தாராவும் கூட போகிறா. தாரா ஒரு 1 மினிட்க்கும் நீ ஓகேவா, உனக்கு வலிக்குதா அப்படின்ட்டு ஜெகனை கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு ஜெகன் சொல்கிறான், ஒன்றுமே இல்லை எனக்கு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு. ஆனால் தாராக்கு அவனுக்கு எந்த பெரிய அடியும் பட்டிருக்கூடாது அப்படின்னு மனசில் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கா. அதோடு இல்லாமல் அடிக்கடி கேட்டே இருக்கா, நீ ஓகேவா அப்படின்ட்டு. அதுக்கு ஜெகன் காமா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டு தான் பதில் சொல்கிறான். அதோடு இல்லாமல் நீ தான் ஓவர் ஆக்ட் பண்ணுற அப்படின்னு தாராக்கிட்டே சொல்கிறான். அதுக்கு தாரா, இதுக்கெல்லாம் நீ என்ன ப்ளேம் பண்ணுறியா, அந்த கேமால் தான் இப்படி நடந்தது அப்படின்ட்டு அவன் மனசில் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவளுக்கு இந்த கேம் ஜெயின் கூட ஆட போகிறான், ஜெகனும் ஆட போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து அவளுக்கு மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பாக இருந்துச்சு. ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு அவளுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ஜெகனுக்கும் அடிபட்டுச்சு. அப்போ பின்னாடி க்ளோவி, அதாவது கௌஷி இது ஜெயின் கூட விளையாடினதுனால மட்டும் தான் எனக்கு அடிபட்டது அப்படின்ட்டு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இது கேட்டு தாராக்கு கோவம் தான் வருது, கண்ணை உருட்டுறா. இது எதுவுமே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவனோட வண்டி குதிரை தடுமாறினதுனால மட்டும்தான், அவன் கான்சன்ட்ரேஷன் போடுறதுனால மட்டும்தான் அவன் கீழே விழுந்தான். இதோடு இந்த டாபிக் பற்றி பேசுவேன் அப்படின்ட்டு தாராவும் கட் பண்ணுறா. தாரா இன்னொன்று நினைக்கிறா, ஜெகனுக்கும் ஜெயினுக்கும் எதுவும் தப்பாக இருந்திருக்காது. ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீட் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்க 2 பேரும் ஜென்யூனாக பழைய விஷயத்தை மறந்துட்டு நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தா போல இருக்குது. அதனால் இது ஜெகன் அவன் குதிரை தடுமாறினதுனால கீழே விழுந்தான். செகண்ட், இதுக்கப்புறம் ஜெகன் விளையாட போகிறதும் இல்லை, அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு மனசில் நினைக்கிறா. ஜெயினும் மூவ் ஆன் ஆகிட்டான். 8 மாதம் போதும் போல் அவனுக்கு என்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு. பாஸ்ட்டை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ என்னோடய ப்ரெசன்ட் பற்றி தான் நினைக்கிறோம். என் ப்ரெசன்ட் இப்போது ஜெகன் தான். ஜெகன் கீழே விழுந்தால அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் உடனே அந்த கிரவுண்டில் ஓடணும் போல இருந்துச்சு. ஆனால் நித்தினும் கௌஷியும் தான் எனக்கு தடுத்து கேம் முடிகிற வரைக்கும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் அப்போயே போயிருப்பேன். கேம் எப்போ முடியும், நான் எப்போ போய் ஜெகனை பார்க்கலாம் அப்படி தான் இருந்தேன். இப்போது ஜெகன் இங்கே தான் இருக்கான், அவனுக்கு அடியும் பட்டிருக்கு. நாங்கள் இப்போது ஒரு மெடிக்கல் ரூமில் இருக்கோம் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். அப்போ கரெக்டாக ஒரு நர்ஸ் கையில் பெயின் கில்லர் கொடுத்து இது ஜெகன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உடனே எடுத்துகிட்டு அவள் ஜெகனை பார்க்க போகிறான். கையில் ஒரு கிளாஸில் ஃபுல்லாக வாட்டரும் இன்னொரு கையில் மாத்திரையும் எடுத்துகிட்டு ஜெகன் கிட்ட போகிறான். ஜெகன் கிட்ட இதுதான் மாத்திரை போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 கையும் ஜெகன் டைட்டாக பிடிச்சிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபேஸை சீரியஸாக வச்சுருக்கான். சீரியஸாக வச்சதும் இல்லாமல் ஒரு மாதிரி பதட்டமாக அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறான். இதை கேட்ட தாராக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அவள் ஹார்ட்டெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக துடிக்குது. அவள் செஸ்ட்டை விட்டு வெளியே விழுற அளவுக்கு ஸ்பீடாக துடிக்குது. ஆனால் இதை வெளியே காட்டக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணி, அந்த எமோஷன்ஸை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜெகன் கிட்ட சொல்கிறான். அவளுக்கு புரியுது அவன் எதை பற்றி பேச வரான், என்ன பேசுகிறான் இப்போன்ட்டு. அதுவும் இல்லாமல் தாரா மனசில் நினைக்கிறான், இவன் ஏன் கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. தாரா அதுக்கு கூலாக எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிவிட்டு, இப்போது இதை விடு, நீ தண்ணி குடித்து மாத்திரையை போடு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஜெகன் சொல்கிறான், இப்போ நான் இருக்கிற வலிக்கு எந்த மாத்திரையும் ஈடாகாது அப்படின்ட்டு. இதை தாரா யோசிக்கிறா. இவன் எதை பற்றி சொன்னான்னு தெரில, ஆனால் ஜெகன் இது டபுள் மீனிங்காக 2 விஷயமாக தான் சொன்னான். தாராக்கும் இது நல்லாவே புரியுது. ஆனால் ஜெயினை பற்றி பேச இப்போ தாராக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் மனசில் நினைக்கிறான், இந்த வெக்கேஷன் எனக்கு நல்லா போச்சு, இப்போ வரைக்கும் நல்லா போகணுன்னு நினைக்கிறேன். ஜெயினை பற்றி பேசி இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாக நான் ஆக்க சுத்தமாக விரும்புகிறேன் அப்படின்ட்டு தாரா இதெல்லாம் அவன் நினச்சிட்டு ஜெகன் அப்படின்னு பார்த்து சொல்கிறான். அதுக்கு ஜெகனும், தாரா நீ எனக்கு இவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் வார்ன் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்கிறான். அதுக்கு தாரா ஒருத்தர் மேலே அக்கறைப்படுறது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு பார்த்து கேட்குறான். ஆனால் இது எதுவுமே தேவையில்லை எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறப்பாக அவன் பேசிகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் தாரா ஜெகன் இப்படி இருந்து பார்த்ததே கிடையாது. அவன் புதுசாக ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறான். அதோடு இல்லாமல் அவன் கையை பிடிச்சதுனால அது இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு, நீ என்கிட்ட இன்னுமே நல்லா நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது, என்கிட்ட இவ்வளோ நீ நல்லவளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி திரும்பி சொல்கிறேன்.
அதோட அவன் தாரா கூட ஐ கான்டாக்ட் வைக்கவே தவிர்க்கிறான். அப்போ தாரா திருப்பி அந்த தண்ணியை கொடுத்து தயவு செஞ்சு இந்த மாத்திரையை போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனும் அதை வாங்கிக்கிறான். அப்போ தாரா மனசில் நினைக்கிறான், ஏன் இப்படி ஜெகன் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். நானும் ஜெயினும் பிரிஞ்சது, ஜெயின் என்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் அவன் தான் நினைக்கிறான். அந்த குற்ற உணர்ச்சி கில்ட்லேயே அவன் இருக்கான். ஆனால் அதுக்கு காரணம் அவன் கிடையவே கிடையாது. இது எல்லாமே ஜெயினோட முடிவு தான். அவன் யார் என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்களா? அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை தான் நடத்தணும்னு நினைப்பாங்க, அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் தான் ஜெயினும் என்னை விட்டு போயிட்டான். இதுக்கும் ஜெகனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ஜெகன் அதை அவனோட தப்பு நினச்சி கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஜெகனும் அந்த மாத்திரையும் தண்ணியும் ஒரே செகண்டில் போட்டு கல்ப்பாக முழுங்கிட்டு தாராவை பார்க்குறான். தாராவும் வெரி குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து சிரிச்சிக்கிறாங்க. அப்போது அவன் ஒரு குழந்த மாதிரி அதை முழுங்கிட்டேன் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக நாக்கு வெளியே நீட்டியும் காட்டுறான். அதை பார்த்து அவங்க 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெகன் எழுந்து நின்று தாரா ஒரு கன்னத்தில் லைட்டாக தட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நன்றி சொல்கிறான். அதோடு இல்லாமல் நீ எல்லாத்துக்கும் ஒர்த் தாரா, எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்ட தாராவுக்கு சிரிக்காமல் இருக்க முடியல. அவளும் சிரிக்கிறான். அவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸாக இருந்துகிட்ருக்காங்க, சிரிச்சிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி. அப்போ கரெக்டாக ஒரு வாய்ஸ் வந்து அவங்க பேசுகிறத இன்ட்ராக்ட் பண்ணுது. அதுதான் கௌஷி. ஏ ஜேம்ஸ், அதாவது ஏ ஜெகன் அப்படின்ட்டு அவள் கூப்பிட்றா. அதுக்கப்புறம் இதை கேட்ட ஜெகன் லைட்டாக பின்னாடி தள்ளி போகிறான். அப்போ தான் அவங்க எல்லாரும் அந்த வாய்ஸ் வந்து டேரக்ஷனை பார்க்குறாங்க. கௌஷி, நிதின் 2 பேரும் வேகமாக அவங்கக்கிட்ட வராங்க. அந்த டோரோட சைடில் பாக்கெட்டில் கை வச்சு ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அதுதான் ஜெயினை பார்த்ததும் தாராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டாக வர மாதிரி இருக்குது. அதாவது கண்ணு எல்லாமே ரெட்டாக வர மாதிரி இருக்குது. உடனே அவள் ஐயோட டேரக்ஷனை திருப்பி ஜெகன் மேலே வைக்கிறா. அவங்க எல்லாரும் கிட்ட வந்துட்டு கௌஷி கேட்குறா, இப்போ நீ ஓகேவான்ட்டு. அதுக்கு ஜெகனும் நான் இப்போ ஓகே தான், எனக்கு அவ்வளோ ஒன்றும் சீரியஸாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நிதின் வந்து பொலைட்டாக கேட்குறான், நீ இப்போ ஓகேனா நம்ம எல்லாரும் சாப்பிட போகலாமே அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஜெகன் ஒரு நிமிஷம் யோசிச்சு தாராவை பார்த்துட்டு திருப்பி நிதினை பார்த்து, இல்லை நான் இப்போ வீட்டுக்கு போகலான் இருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், இது ஒரு ரெஸ்ட் எடுக்க நல்ல டைம் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஜெயின் அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறான், பேசுகிறான். என்னென்னா, நீ வீட்டுக்கு போகிறேன்னா ஓகே, நானே என்னோடய காரில் உன் வில்லால் நான் ட்ராப் பண்ணுறேன் அதை அப்படின்ற மாதிரி. இதை கேட்ட எல்லாருக்கும், அந்த ரூமில் இருந்த எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குது. இவனா இப்படி பேசுகிறான், இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அங்கே ஒரு குழப்பம். அப்போ ஜெகனும் கூலா, ஓகே நானும் வரேன், ஆனால் என்னை ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி காமெடியாக சொல்கிறான். அதுக்கும் ஜெயின் சிரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரைவ் பண்ணி, இது ஒரு லாங் ரைட்டாக இருக்கும், போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே இது புரியல. அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஒரு மெடிக்கல் ரூம் விட்டு போன உடனே நிதினும் கௌஷியும் தாராவை சடனாக திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தாரா சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எனக்கே ஒன்றும் புரியல, நானே மண்டை சூட்டில் இருக்கேன்ற மாதிரி. அப்புறம் நிதின், கௌஷி, தாரா 3 பேரும் அந்த ஹாம்டன் அந்த ஊர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது திருப்பி கௌஷி அவங்க எப்படி விழுந்திருப்பாங்க, ஜெயின் தான் தள்ளி விட்டுருப்பானோ, அவங்க சண்டை போட்டிருப்பாங்களோ அதை பற்றி பேசிகிட்டே வரா. அதுக்கு தாரா டென்ஷன் ஆகி, உண்மையாவா கௌஷி, நீ இதோட 100வது டைம் இதை பற்றி பேசுகிறேன், நானும் சொல்லிட்டேன், அது ஒரு விபத்து தான், அதோட விட்டுரு, அதுக்கு மேலேயும் ஒன்றும் இருக்காது, அது கீழேயும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணுறான். ஆனாலும் கௌஷி கேட்காம, நீ அது உண்மையாகவே விபத்துன்னு நினைக்கிறியா? நீ நல்லா நோட் பண்ணியா? அவங்க கேமில் அப்பப்போ நின்று தனியாக பேசிகிட்டே இருந்தாங்க, அது யாரை பற்றி இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறா. அதோடு இல்லாமல் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு க்யூரியஸாக தான் இருக்குது, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசிட்டு வரும்போது தாராக்கும் ஒரு பாயிண்டில் இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஆனால் அதை வெளியே காட்டவே இல்லை. இந்த பாயிண்ட்டை எப்படி கட் பண்ணணும், நீ போதும் நிறுத்துன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டே இருக்கா. அதை பற்றி பெருசாக யோசிக்காத மாதிரி தாரா வெளியே காட்டிக்கிறா. இதை கேட்ட கௌஷி, இதை பார்த்த கௌஷிக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட், என்னடா இவன் இவ்வளோ சப்பையாக எல்லாத்தையும் விட்டுறா அப்படின்ட்டு. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தங்க அந்த ரோடோட கார்னர்லேருந்து அவங்கள நோக்கி வராங்க. யாருன்னு எல்லாருக்குமே தெரியுது, அதுதான் நம்ம ரிவரும் கௌஷிக்கிட்ட வந்துட்டு, என்ன கௌஷி, நம்ம அடிக்கடிக்கு சந்திக்கிறதா இருக்குது போல் அப்படின்ட்டு கேட்குறான். இதை பார்த்த கௌஷிக்கு செம்ம காண்டு, என் வழியில் குறுக்க நிற்காத, ஓரம் போ அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். திருப்பி அந்த ரோட் ஸ்ட்ரீட்டில் இன்னொரு ஆளையும் பார்க்குற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம ஜெயினும் அந்த டைமில் தான் வரான். இவங்க 2 பேர், அதாவது ரிவரும் கௌஷியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. திருப்பி அந்த ஒயிட் பார்ட்டியில் அசிங்கப்பட நீ ரெடியா அப்படின்ட்டு. ஒயிட் பார்ட்டினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ரிவர் வந்து அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சவால் விட்டுருப்பாங்க. அதனால ரிவர் கேட்பான், அந்த ஒயிட் பார்ட்டி நீ அசிங்கப்பட ரெடியாரு அப்படின்ற மாதிரி. ஜெயினும் கிட்ட வந்துட்டே இருப்பான். அப்போது கௌஷி சொல்வா, நான் அசிங்கப்படுறதா, அந்த பொண்ணை உன்னால் எப்பயுமே உன் லைஃப் லாங் கண்டு பிடிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. ஜெயின் கிட்ட வந்து மாஸ்க் போனால் ஒயிட் பார்ட்டே என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு ரிவர் கௌஷி கிட்ட இருந்து ஜெயின் பக்கம் திரும்பி, நான் உனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லை மச்சான் அப்படின்ட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் ஒரு பொண்ணை பார்த்தேன், நம்ம போன பார்ட்டியில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறான். அதோடு இல்லாமல் அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவள் மாஸ்க் போட்டிருந்தா, அவளை நான் கண்டுபிடிச்சி கௌஷி முன்னாடி நான் அசிங்கப்படுத்துவேன், அந்த ஒயிட் பார்ட்டிக்கு அவளை என்னோட டேட்டா கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொல்கிறான். இதை கேட்ட சீனுக்கு ஒரே ஆர்வம். அப்படியா, உனக்கு க்ளூவே இல்லையா மச்சான், எதனா க்ளூ இருந்தால் சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ரிவர் சொல்கிறான், அவள் வந்து ஒரு அழகான ஸ்மூத்தாக சில்கான ஒரு முடி இருந்துச்சு, அது எனக்கு தெரியும், அதோட அவள் எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே சீனுக்கு நான் எல்லோ ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு முடி இருந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ராகமாக இழுத்து சொல்கிறான். இதை கேட்ட ரிவருக்கு ஒரே ஷாக் அண்ட் ஆர்வமாக இருக்கு அவனுக்கு. யாரா, ஏதாச்சும் க்ளூ இருந்தால் சொல்லு அப்படின்ட்டு அவன் ஜெயினை பார்த்து நோக்குறான். அப்போது கரெக்டாக கௌஷியை பார்த்தா கௌஷி ஒரே பயத்தோட பதட்டத்தோடு நின்றுட்டுருக்கா. அப்போது கரெக்டாக ஜெயினுக்கு அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு கௌஷி தான்றது தெரியுமா தெரியாதான்ட்டு அங்கே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஜெயின் அது எனக்கு தெரியுன்றாமல எப்படி சொல்கிறான்னா, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியும் மச்சான் அப்படின்ட்டு கரெக்டாக கௌஷியை பார்த்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஐ கான்டாக்ட் வச்சுட்டு டக்குன்னு ரிவரை பார்க்குறான். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஜெயினுக்கும் அந்த எல்லோ பொண்ணு மாஸ்க் போட்ட பொண்ணு யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. அதனால் கௌஷி அந்த செகண்ட் வெயிட் பண்ணவே இல்லை. அந்த செகண்டே அந்த கான்வர்சேஷன் எடுத்து ஜெயினு கையை பிடிச்சி தரன்ட்டு அவங்க கண்படா தூரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு கோவமாக ஜெயினை பார்த்து கேட்குறா. அதுக்கு ஜெயின் என்ன சொல்கிறான்னா, பொறுமையாக சிரிச்சிட்டு, என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன்ட்டு அவன் காமெடியாக சொல்கிறான். உனக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் நீ அவன்கிட்ட சொல்லவே கூடாது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸில், அது எப்போவுமே அது அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லாதன்ற மாதிரி குழப்பி கௌஷி பேசிகிட்டே இருக்கா. ஜெயினுக்கு ஒரே கன்ஃபியூஷன். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டே மாறப்போகுது, பிளாட்டே மாறப்போகுது. நான் ஏன் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க உரிமை இல்லையா, அது நாளை உனக்கு என்ன ஆக போகுது அவள் தெரிஞ்சுக்கிறதுனால அப்படின்னு கேட்ட உடனே, அது நான் தான் தெரிஞ்சா அவன் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி திருப்பி கௌஷி சொல்கிறான். அப்போது ஜெயினுக்கு செம ஷாக். என்னது, அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு நீயா கௌஷி, நீயா, நான் வேறு ஒரு பொண்ணுன்னு தானே நினச்சேன், வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லி அந்த பொண்ணு தானே நான் நினச்சேன்ற மாதிரி ஜெயின் சொல்கிறான். அப்போ தான் கௌஷிக்கு ஃபுல்லாகவே புரியுது, அவன் வேறு பொண்ணு சொல்லான் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தான், அவன் சும்மா தான் கௌஷியை பார்த்துருப்பான். நான் கௌஷியை ஓவர் திங்க் பண்ணி அது அவள் தான் கண்டுபிடிச்சிட்டான்ட்டு ஜெயின் கிட்ட எல்லாத்தையும் உளறிடுறா. அப்போது ஜெயினுக்கு ஒரே சிரிப்பு. ஓ, அது நீதானா, நீயே வந்து வசமாக என்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு அவனால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரிச்சிட்டே இருக்கான். கௌஷி சிரிக்காத ஜெயினை சொல்லிட்டு இருந்தாலும் அவனால் சிரிப்பு அடக்கவே முடியல, திருப்பி அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதோடு இல்லாமல் ஜெயின் கேட்குறான், நீ ஏன் இவ்வளோ கல் நெஞ்ச மனசுக்காரியாக இருக்க, என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு யார் தெரிஞ்சுக்கணும் தான் நினைக்கிறான், அதை தெரிஞ்சுக்கக்கூடாது நீ ஏன் நினைக்கிற, அவன் முன்னாடியே தான் இவ்வளோ நாள் அந்த பொண்ணு இருந்திருக்கான், அதை மறைக்கணும்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட கௌஷிக்கு இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்ட்டு, உன் ஃப்ரெண்டு அவ்வளோ முட்டாள், அவன் எதிரிலே நான் இருந்திருக்கேன், அந்த பொண்ணு யாருன்னு கூட அவனால் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு அவளும் அவள் பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். இதை கேட்டு ஜெயினுக்கும் கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஆமாம், அவன் கொஞ்சம் முட்டாள் தான், அவனுக்கு இது தேவைதான், கொஞ்ச நாள் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சரின்னு சொல்கிறான். அப்போ தான் கௌஷிக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்கா, அப்பாடா இவன் ஒத்துக்கிட்டா, இவன் எதுவும் சொல்ல மாட்டான் போல இருக்குது அப்படின்ட்டு. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு கௌஷி போகிறான். அப்போது டக்குன்னு ஜெயின் கௌஷி கையை பிடிக்கிறான். பிடிச்சி இழுத்துட்டு, என்ன நீ 1-2 பார்த்து சொன்னேன், அதுங்கிட்ட நான் அசால்ட்டாக எல்லாத்தையும் விட்டுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறான். அப்போ கௌஷி மனசில் நினைக்கிறான், ஏன் ஜெயின் இந்த மாதிரி என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, இப்படி நடந்துக்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு மனசை திக் பண்ணுறான். என்னடா இவ. அப்புறம் கௌஷி வந்து இப்போ என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஜெயினை பார்த்து கேட்குறா. அதுக்கு ஜெயின் சொல்கிறான், நீ 1-2 வார்த்தையை வச்சுலாம் என் வாயை மூட முடியாது, அதுக்கு ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறான். அதுக்கு இவ கையை க்ராஸ் பண்ணிவிட்டு, இப்போ என்ன தான் வேணும்னு சொல்லு, நீ அந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கௌஷி சொல்கிறா. அதுக்கு ஜெயின் கொஞ்சம் கிட்ட வந்து, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா அப்போ நீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உதட்ட ஒரு மாதிரி வைக்கிறான்.
இதை பார்த்த கௌஷிக்கு இது டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அவளுக்கு புரியுது. அப்புறம் அவள் ஷாக் ஆகிறான். யாரா இவன், நம்ம இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் கூட இல்லை, நாங்கள் இப்போது லவ்வர்ஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வாயை காட்டி இப்போது அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா ஒரு கிஸ் கேட்குறான். நான் சரி என்கிட்ட கிஸ் கேட்குறான், அவனுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் முன்னெல்லாம் என்னால் கிஸ் பண்ண முடியாது செயின், இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி கௌஷி சொல்கிறான். இதை கேட்டு செயினுக்கு ஒரே ஷாக் அண்ட் சேம் டைம் சிரிப்பு. என்னது, நான் உங்ககிட்ட கிஸ் கேட்டேன், ஆமாம் நீ வாய் எப்படி வச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கௌஷி கேட்குறா. அதுக்கு திருப்பி செயின் சிரிச்சுட்டே, நான் உங்ககிட்ட கிஸ் கேட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு திருப்பி சிரிச்சு, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், நான் வாயை அப்படி காட்டினதுக்கு உன் பின்னாடி பாரு, பின்னாடி இருக்க ரெஸ்டாரண்ட்டை தான் நான் காட்டினேன் அப்படின்ற மாதிரி செயின் சொல்கிறான். அப்போ தான் கௌஷிக்கு எல்லாமே புரியுது. அவள் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான். என்னடா நம்மளே தப்பாக நினச்சிட்டு இது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இப்போ செயின் கேட்குறான், இப்போ எல்லாமே புரிஞ்சுதில்ல, இப்போ என்ன நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு நீ 1 hour என் கூட லஞ்ச் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு லஞ்ச் வாங்கி தரணும், ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி செயின் சொல்கிறான். கௌஷிக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஆல்ரெடி இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளே அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டோம். திருப்பி லஞ்சுக்கு போனோன்னா அங்கேயும் நம்ம எதனா சொதப்புவோம். ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லையே, 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நான் அவனுக்கு 1 hour அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி லஞ்ச் வாங்கி தரணும், இல்லை ஜெயின் எல்லாத்தையும் ரிவர்கிட்ட சொல்லிவிடுவான். நம்ம எதை பற்றி யோசிக்கிறதுனே தெரியல, என்னை பற்றி யோசிக்கிறதுனே தெரியல, அவள் திருப்பி குழம்புறா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீ நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடு, அப்போ தான் நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கௌஷி சொல்கிறான். அதுக்கு ஜெயின் சொல்லிடுவா, சொன்னால் அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆகுமே, நீ என் கூட லஞ்ச் வர, நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அதை ஸ்டாப் பண்ணுறான். அதேப்புறம் கௌஷி எதை சொல்ல வரும்போது அவளோட லிப்பில் கை வச்சு, எதுவுமே இல்லை, இப்போ நம்ம லஞ்ச் போகிறோம் ஓகே அப்படின்ற மாதிரி ஜெயின் சொல்கிறான். இதை பார்த்த கௌஷிக்கு செம்ம ஷார்க். அவன் அந்த மாதிரி பண்ண உடனே அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பன்ஸ் ஆகி அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவளும் ஒத்துக்கிறா, சரி வேறு வழி இல்லை, நம்ம லஞ்ச் போவோம் அப்படின்ற மாதிரி. அவன் அந்த ரூமை நோக்கி போகிறான், அந்த ரெஸ்டாரண்ட்டை நோக்கி போகிறான். போய் கதவை திறந்து ஃபர்ஸ்ட் நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி கௌஷிக்கிட்ட சொல்கிறான். இதை பார்த்த கௌஷிக்கு ஒரே கன்ஃபியூஷன். அது வரை இல்லாமல் கோவம் வர அவன் மேலே முறைச்சிட்டு நீயே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் உள்ளே போகிறாங்க. கௌஷின்னு நினைக்கிறா இது அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஆனாலும் அது அவளுக்கு வயிற்றுலலாம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கான். அவள் ஹார்ட்லாம் ரொம்ப ஸ்பீடாக துடிக்குது. ஜுரம் வந்தால் எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கான். ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கோடு இருக்கா. இப்போது இந்த கதை எப்படி நகரத்துனே நம்மளுக்கு சுத்தமாக க்ளூ இல்லை. எனக்கே அங்கங்கே செம்மையாக குழம்புது. இதோட இந்த 9th எபிசோட் முடியுது. போக போக தான் என்ன நடக்கும்னு தெரியும். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். பாய் அண்ட் தேங்க்யூ. பாய் கைஸ்.